கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருப்பீங்க அப்படின்னு விசுவாசிக்கிறேன். காஃபி சாப்பிட்டீங்களா? இந்த நாளின் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களுடைய புஸ்தகம் 37வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். பிரியமானவர்களே, நம்முடைய இதயத்தின் சந்தோஷத்துக்கு யார் காரணமாக இருக்க முடியும்? கண்டிப்பாக கர்த்தர் தான் நம்முடைய இதயத்தின் சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்க முடியும். நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்து கர்த்தரை நோக்கி நம்முடைய துதிகள், ஸ்தோத்திரங்கள், ஆராதனைகள் இவைகளை செலுத்தி அதுக்கு பிற்பாடு நாம் வேண்டுதல்களை ஏறெடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்களுக்கு கர்த்தர் அருள் செய்வார். ஆமாம், நாம் கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். கீழே ஒரு விதையை விதைச்சிட்டு பலனை கீழேயே பார்க்க முடியாது இல்லையா? ஒரு செடியுடைய விதை, ஒரு மரத்துடைய விதை, இதை கீழே விதைச்சோன்னாக்க அதோடைய பலன் மேலே அது மரமாக வளர்ந்து அந்த கொப்பில் தான் அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக ஒரு மாங்கொட்டையை விதைச்சோன்னா அது முளைச்சி வளர்ந்து மரமாகி கிளை விட்டு கொப்பு விட்டு பூத்து பிற்பாடு காய்த்து பிற்பாடு கனிகளை தரும். அதே மாதிரி தான் நாம் தேசத்தில் நன்மை செய்வோம்னு சொன்னாக்க, மக்களுக்கு நன்மை செய்வோன்னாக்க அதுக்குண்டான பிரதிபலனை நாம் கர்த்தர்கிட்ட தான் எதிர்பார்க்கணும். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை நம்பி நன்மை செய்யும் பொழுது அந்த நன்மைகளுக்கு கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு. ஒரு நன்மை செய்யும் பொழுது மனிதர்களை சார்ந்து அல்ல, கர்த்தரை சார்ந்து கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருந்து அந்த நன்மைகளை நாம் செய்யணும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தரை யாரெல்லாம் நம்பி நன்மை செய்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை நம்பி கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு உன்னதமான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. ஹலோ, உங்களுக்கு தான். நீங்கள் கர்த்தரை நம்புகிறீங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, தேசத்தில் நன்மை செய்கிறீங்க. அப்போது இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தமானது தானே? ஆமாம், இது உங்களுக்கு தான் சொந்தம். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தில் தேவ சித்தத்தின்படி எதெல்லாம் வேண்டுதல் செய்யலோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஸ்தோத்திரம். நம்முடைய மாம்சபரமான உலக பிரகாரமான ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றுவேன் அப்படின்னு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணலை. நம்முடைய இதயத்தின் வேண்டுதல்கள், நம்முடைய ஆத்துமாவின் வாஞ்சைகள், இதையெல்லாம் நான் உங்களுக்கு நிறைவேற்றுவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணுறாரு. பிரியமானவர்களே, நீதிமானுடைய இதயம் எப்பொழுதுமே செம்மையாகத்தான் இருக்கும். நீதிமானுடைய இதயத்தின் அடையாளம் என்ன? துன்மார்க்கமான காரியங்களை அது ஒருபோதும் ஆண்டவர்கிட்ட கேட்காது. நீதிமானுடைய இதயம் லப்பு டப்புன்னு அல்ல, கர்த்தரை நேசிக்கணும், கர்த்தரை நேசிக்கணும், கர்த்தரை நேசிக்கணும் அப்படின்னு துதிக்கும், அப்படின்னு துடிச்சிட்டே இருக்கும். கர்த்தருக்காக ஜீவிக்கணும், கர்த்தருக்காக ஜீவிக்கணும் அப்படின்னே இதயத்தின் ஓசை இருக்கும். கர்த்தரை பிரியப்படுத்தணும், கர்த்தரை பிரியப்படுத்தணும், கர்த்தரை பிரியப்படுத்தணும் அப்படிங்கிறது நீதிமானுடைய இதயத்தின் வாஞ்சையாக இருக்கும். அதனால தான் உங்கள் மன விருப்பத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு தந்தரலி உங்களுடைய ஆலோசனையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். காரணம் என்ன? நீங்கள் உங்களுக்கென்று சுயமாக கேட்குறது அல்ல, தேவ சித்தத்தின்படி நீங்கள் தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க, வேண்டுதல் செய்கிறீங்க. கண்டிப்பாக அந்த வேண்டுதல்களை கர்த்தர் கேட்பார். ஒரு அம்மாவை எனக்கு தெரியும். அந்த நாளில்
ரோட்டில் தண்ணி பிடிக்க வருவாங்க 4 குடம் 5 குடம் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க ஒரு ஊழியக்காரம்மா, ஸ்தோத்திரம். அந்த அம்மா அந்த 4 குடத்தை தூக்கிட்டு வந்தால் அந்த தெருவே நடுங்கும். ஏன்னு சொன்னால் வாய் அப்படியே சாபம் விட்டுட்டே வருவாங்க. எல்லாரையும் சாபம் விடுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே எல்லோரும் அந்த அம்மா முதல்ல தண்ணி பிடிக்க விட்டுருவாங்க. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு சில ஆண்டுகள் கழித்து அந்த சகோதரி செயல்பட முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்த பொழுது அவங்கள யாருமே விசாரிக்கலை, நாதியே இல்லை. பிரியமானவர்களே, என்ன காரணம்? அவங்க கர்த்தருக்கு பிரியமானதை யோசித்து, கர்த்தருக்கு பிரியமானபடி அவங்க நேசித்து மக்களுக்காக வேண்டுதல் செய்திருந்தாங்கன்னாக்க எல்லா மக்களும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவங்களை நேசித்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்திருப்பாங்க. பிரியமானவர்களே, மக்களை நேசிங்க. அவங்க யாராக இருந்தாலும் சரி, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய துன்மார்க்கனாக இருந்தாலும், அல்லது இந்துக்களாக இருந்தாலும், முகமதியர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் எல்லாரும் படைக்கப்பட்ட பொழுது தேவ சாயலில் உருவாக்கப்பட்டாங்க. அதனால் கர்த்தர் எல்லாருக்கும், நல்லவங்க கெட்டவங்க எல்லாருக்கும் மழையை பொழிய பண்ணுறாரு. எல்லார் மேலேயும் சூரியனை உதிக்க பண்ணுறாரு. காற்று எல்லாருக்கும் காற்றை கொடுக்குது. மரம் எல்லாருக்கும் கனியை கொடுக்குது. ஓடைகளும் ஆறுகளும் எல்லாருக்கும் தண்ணியை கொடுக்குது. அவைகள் பேதம் பார்க்கறதில்ல. பிரியமானவர்களே, நீங்களும் கர்த்தரை நேசிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்க. அப்போது நீங்கள் உங்கள் இதயத்தின் ஆழத்திலேருந்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை கேட்பீங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.